அனுபவங்கிறது ஒரு புத்தகத்தில் இல்லை, அது வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தில் தான் இருக்குதுங்கிறத சின்ன வயசுலேயே உணர்ந்திருக்கக்கூடியவங்க. கூடவே வசீகரமான பேச்சு, ஒவ்வொரு விஷயத்திலையும் அடி நுட்பம் வரைக்குமே அலசி ஆராயக்கூடிய ஒரு திறன் கொண்டவங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத புதன் பகவான் உங்களுக்கு சொல்லித் தருவார். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. தொடர்ந்து ஒரு சமுதாயத்துக்கு அடுத்த நிலைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி ஓடக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நேற்றுங்கிறது முடிஞ்சு போன விஷயம், இனி இன்னைக்கு நடக்கக்கூடியது என்ன, இனி அடுத்து நடக்கக்கூடியது என்னங்கிறத நோக்கி பயணப்படக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். தராசு தான் இவங்களுடைய சின்னமாகவும் அமைஞ்சிருக்கும். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள், சின்ன வயசுலேருந்தே ஒரு அனுபவம் இல்லாத வயசுலேயே கூட நிறைய விஷயங்களை கையாள தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, முகத்தில் மட்டும் வசீகரில் மன ரீதியாகவுமே ஒரு இனிமையான குணங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் தாங்க இவங்கன்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த ராசிக்காரருடைய மிகப்பெரிய பலமே நிறைய மனிதர்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு திறமை அப்படி எல்லாருமே தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அசாத்திய திறமைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் கிரக அமைப்புங்கிறது உங்களுக்கு அற்புதமாக அமைப்போகுது. தாயே தெய்வம்னு வாழக்கூடிய உங்களுக்கு தாய் வழி ரீதியாகவும் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எது செஞ்சாலும் தாயோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இனிமேல் தொடர்ந்து இதை செய்ய பாருங்கள். தொடர்ந்து தாய் வழி ரீதியாக தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதை செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். உடலில் கொஞ்சம் உப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படலாம். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் புத்திசாலித்தனத்தால் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. ரொம்ப நம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். மனசை மட்டும் தளர விடாதீங்க. இனி உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கிறது ஏற்பட இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மனசில் அதிகப்படியான குழப்பம் வேண்டாம். பொறுமையாக எல்லா விஷயங்களையும் செயல்பட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது நாளுமே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சகோதர ரீதியாக இது வரைக்குமே துலாம் ராசி அன்பர்கள் பல வகையிலும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. மூத்த சகோதர வகையில் ஒரு சண்டை சச்சரவுங்கிறது இல்லாமல் இருக்காது. தொடர்ந்து சகோதர ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பல வகையில் உதவிக்காரன் நீட்டக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம். பண உதவிங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். மனசில் பல புதிய வாய்ப்புகள் உங்கள் மனசில் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் உங்கள் மனசில் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் தொழிலுக்கு உண்டான அஸ்திவாரத்தை நீங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆரம்பத்தில் பல சிரமங்கள் இருந்தாலுமே இறுதியில் வெற்றிங்கிறது உங்களுக்கு தான். கடன் சுமைங்கிறது இனி படிப்படியே தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயங்களில் தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வேலை ரீதியாகவும் இந்த நேரம் நல்ல மாற்றம். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய போகிறாங்க. மனசில் தைரியத்தை மட்டும் குறையாமல் பார்த்துக்கங்க. தொடர்ந்து எந்த விஷயத்துலையுமே அதிகப்படியான குழப்பம் வேண்டாம். தன்னம்பிக்கை ஒன்று இருந்துட்டா எல்லா வகையிலும் உங்களால் சாதிக்க முடியும். ஏன்னா இனி வரக்கூடிய காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமைய போகுது. சீரும் சிறப்புமான வாழ்க்கை தொடங்கக்கூடிய நேரம். உங்களுடைய கற்பனை சக்தி அதிகமாக இருக்கிறதால தொடர்ந்து பல வகையில் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. புதுமையான செயல்கள் செய்யறதாலே அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தான். பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கூட கணவருடைய அன்பும் பாசமும் அதிகளவு கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சுற்றுலா பயணம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிறையும். பிள்ளைகளாலையும் சந்தோஷம் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கல்வி ரீதியாகவும் இந்த நேரம் கடுமையாக உழைச்சிங்கன்னா பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரங்களில் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. அவர் மேலே வக்ரகுருவோட பார்வை பதிகிறது. இனிய மாதமாக தான் அமையும். பகை கிரகம் வலிமையிலேருந்து பார்க்குறப்ப நல்ல காரியங்கள் பலவுமே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் தைரியமாக செயல்படுங்க. திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திரவிய லாபம், திடீர் முன்னேற்றம் இந்த காலத்தில் நிச்சயம் உண்டு. வருங்காலத்தில் பற்றின பயம் நீங்கும். நினச்சதை செஞ்சு முடிக்க போகிறீங்க. மாத தொடக்கத்திலேயே கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பார்க்கக்கூடிய நிலைமை. அவர் உங்கள் ராசியில் பார்வையிடக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு 2, 7 இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் அமைஞ்சிருக்கிறார்.
தனாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் உங்கள் ராசியை பார்க்குறது அற்புதமான நேரம். நினச்ச காரியம் நினச்சபடியே நடக்க ஆரம்பிக்கும். நீடித்த நோய் நீங்கும். அடுத்தடுத்து நல்ல சம்பவம் நடக்கும். தகவல்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து மகிழ போகிறீங்க. புனித பயணம் நடக்கும். பழைய ஆபரணத்தை கொடுத்துட்டு புதிய ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 3, 6 இடத்துக்கு அதிபதியாக குரு வக்கரம் பெறதும் நன்மை. 6க்கு அதிபதியாக வக்கரம் பெறப்பையும் எதிர்ப்பு, வியாதி, கடன் இந்த 3லுமே விடுபடுவீங்க. உதிரி வருமானம் இந்த நேரம் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் கையில் இல்லைனாலுமே கையை கடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அடுத்த வழியில் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். ரொம்ப நாளாக கடன் பாக்கி எல்லாமே இனி படிப்படியாக செலுத்த போகிறீங்க. இதனால் மனசில் நிம்மதிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். நிகழ்கால தேவை பூர்த்தியாகக்கூடிய நேரம். தொடர்ந்து ஆரோக்கிய தொல்லையும் நீங்கும். அகலக்கால் வச்சதால நிறைய உழைவு இது வரைக்குமே கொடுத்துருப்பார். கொடுக்கல் வாங்கல பல சிரமங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சந்தர்ப்பம் இனி உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. நல்லது நடக்கணும்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் எதையுமே எந்த சந்தேகமாக இருந்தாலும் உடனடியாக தீர்த்துக்க பாருங்க. நண்பர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் பக்கபலமாக அமைய போகிறாங்க. தொடர்ந்து இந்த மாதத்தோட பின்பகுதியில் பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்கு சுக்கிரன் போகக்கூடிய நிலைமை. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் போகிறப்ப பிள்ளைகள் மூலமாக இந்த நேரம் சுப விரைய செலவு அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்து தகராறு எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. பெண் பிள்ளைகளாக இருந்தால் இந்த நேரத்தில் சுப சடங்குகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நாடு மாற்றம், வீடு மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறையும். பணப்பழக்கமும் நல்லா இருக்குது. பாதியில் நின்ன பணி ஒவ்வொன்றா முடிவடையக்கூடிய நேரம். உங்கள் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவங்க எல்லாமே இனி விலகக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குதுன்னு சொல்லலாம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம். பயணத்தாலே உங்களுக்கு பலன் அமையும். பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. பொதுவாகவே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தாங்க. தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. வீடு, இடம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரங்களில் கைகூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக துலாம் ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா, சித்திரை 3, 4 பாதங்களை உடம்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே யோகமான காலமாக தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் நினச்ச வேலையை நினச்சபடியே நடக்க முடியும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வருமானமும் சிறப்பாக இருக்கும். ஜீவன சாணத்தில் செவ்வாய் வக்கரடைஞ்சாலுமே முயற்சி சாணத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வேலையில் லாபத்தை ஏற்படுத்தி தருவார். இது வரைக்குமே எந்த விஷயத்தை எடுத்துட்டாலுமே தடைபட்டிருந்த பல விஷயம் உங்கள் முயற்சி மூலமாகவே வெற்றி அடை போகுது. தொடர்ந்து மனசை தளர விடாமல் முயற்சி கொடுக்க பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். அரசு வழியில் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா கூட லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் உங்கள் கனவு நனவாகும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நினைச்சதை சாதிக்க முடியும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக தான் இருக்குது. குடும்பம், வியாபாரம், தொழிலில் எந்த நெருக்கடியுமே இல்லை. உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். வருமானம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்த ஈகோவை மறைய ஆரம்பிக்கும். ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுறதாலே இனி நண்பர்கள் மாதிரி செயல்படுவீங்க. எடுக்கிற வேலையை நடத்தி முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிலைமையில மாற்றம் ஏற்பட போகுது. தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்க்கை சிறப்பு அமைப்போகிறதால தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுங்க. கைலாசநாதரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளங்கிறது வந்து சரின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சரியான வழியில் மட்டும் பயணம் செய்யுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நன்மையான காலம் அமைப்போகுது. பிரச்சனை ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். யோகக்காரகன் ராகு இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பை சாதிக்க வைப்பார். முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனையை செயல்படுத்த பாருங்கள். இது நடக்கும், இது நல்லதாகவே அமையுங்கிற எண்ணம் இருந்துட்டா அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு தான். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கண் திருஷ்டி பாதிப்பு ஏற்படலாம். அதனால முடிஞ்ச வரைக்குமே உப்பு மிளகாய் பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது. உடல் நிலையிலும் மனநிலையிலும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். துணிச்சலோடு செயல்பட பாருங்க. எங்கே போனாலுமே தடை நெருக்கடிங்கிறத நிலமுங்கிறது இனி மாறும். உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாமே விலைக்கு போவாங்க. நீங்கள் நினச்ச வேலை எல்லாமே தடையிடாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இழுபறியாக இருந்துட்டு வந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும். எந்த அளவுக்கு உங்கள் முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயம். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் ஆரம்பத்தில் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அதை எல்லாமே நீங்கள் தவிடுபடியாகக்கூடிய நேரம். குடும்பத்துலேயும் அமைதியான சூழ்நிலை உண்டாக போகுது. வேலையிலையும் இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாகவும் லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம். சொத்து சேர்க்கையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மைகள் பலவும் உண்டாகும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரடைகிற நிலையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே யோக பலனை தரார். வியாபாரம், தொழில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி வருமானம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினச்ச வேலையை நினச்சபடியே முடிப்பீங்க.
குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகும். வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். முயற்சி சார்ந்த சந்திரிக்கக்கூடிய சூரியனால எடுக்கிற வேலை எல்லாமே வெற்றி. யோகக்காரன் ராகு உங்கள் செல்வாக்கை உயர்த்த வைப்பாரு. தடைப்பட்ட வேலை நல்ல முடிவுக்கு வரும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக அமைவாங்கன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளங்கிறது வந்து சேரும். ரொம்ப முக்கியமாக துலாம் ராசி அன்புகள் எந்த காலத்திலையுமே நீங்கள் செய்யக்கூடிய ரெண்டே விஷயம், முன்னோர் வழிபாடு செய்கிறதும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாவே போதும், உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர்